பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய பரிசுத்த ஆவியினால நம்மளுக்கு எந்த காரியங்களை குறித்து கத்து கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முக்கியமா தேவையா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் பொறுமை. இல்லைங்களா? பொறுமை அப்படின்றது வந்துட்டு எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொறுமை அப்படின்றது வந்துட்டு நம்ம முழு உள்ளத்தோடு கூட விசுவாசிக்கிறோம், நிச்சயமா இதுதான் நடக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்கூட்டி தெரிஞ்சிருந்தா எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொறுமையா இருப்போம். இல்லைங்களா? கான்பிடன்ஸா அந்த ஒரு பொறுமை அப்படின்றது நம்மளுக்குள்ள வரும். இல்லைங்களா? ஆனா பொறுமையை எப்போ நம்ம இழந்து விடுவோமோ, விசுவாசத்தை, அந்த நம்பிக்கைய எப்ப நம்ம வந்துட்டு அந்த கான்பிடன்ஸ நம்ம வந்துட்டு இழந்துடுவோமோ, அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்மளுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பொறுமை அப்படின்றத நம்ம இழந்துருவோம். பொறுமையை இழந்துட்டோம் அப்படின்னா, எதற்காக நம்ம வந்துட்டு ஒரு விசுவாசத்தை காத்து கொண்டிருந்தோமோ, அந்த ஒரு விசுவாசத்துல இருந்து நம்ம வழி விலகி போறவர்களாக நம்ம வந்துட்டு மீண்டும் உலகத்துக்குரிய ஒரு மனுஷர்களை போல நம்ம வந்துட்டு மீண்டும் அது போலவே உலக ரீதியான மனுஷர்களை போல நம்ம காணப்படுவோம். அதுக்கு முழு காரணம் பொறுமையை நம்ம இழந்து விட்டுருக்கிறோம் அப்படின்றத தான் தெளிவா காமிச்சிரும். சரி, இந்த எல்லா காரியங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதலாவதா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். ஆமென். என்னங்களா? ஏனென்றால் அவன் தன் சரீரத்தின் மூலியமாக செய்கின்ற நன்மைக்காவற்றும் தீமைக்காவற்றும் பலனை அடையும்படியாக நாம் அவருடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த உடலுக்குள்ள நம்ம உடல் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். நம்ம எப்படி இருக்கோம் ஒரு ஹியூமனா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடல், ஆவி, ஆத்துமா, இப்படியா மூன்றும் கலந்து நம்ம ஒரு மனுஷனாக இருக்கிறோம். இல்லைங்களா? உடல் அப்படின்றது வந்துட்டு நம்ம குடியிருக்கின்ற ஒரு வீடு அப்படின்னு சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. இல்லைங்களா? இந்த உடல் அப்படின்றது நம்ம குடியிருக்கிற ஒரு வீடாக இருக்கிறது. இந்த வீடை நம்ம வந்துட்டு ஒரு நாள் நம்ம வந்துட்டு விட்டு விலகத்தான் போறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரந்தரமான ஒரு வீடை நமக்காக ஆயத்தப்படுத்தி இருப்பாரு. அதுதான் நம்ம மறுரூபம் அடையும் பொழுது சரீரத்துக்கு ஒப்பான ஒரு உடலை அவர் உயிர் தெழும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மகிமையின் சரீரத்தோடு கூட அவர் உயிர் தெழுந்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் சரீரம் என்கின்ற அந்த ஒரு வீடை ஆண்டவர் நமக்காக கொடுக்க போறாரு. இந்த ஒரு உடலை நம்ம ஒவ்வொருத்தருமே தரித்து கொள்ள போகிறோம், உண்மைதான். ஆனா இந்த உடல்ல நம்ம இருக்கிற வரைக்குமே நம்ம சரீரத்தின் மூலியமாக செய்கின்ற நன்மைக்காகற்றும் தீமைக்காகற்றும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நன்மை தீமை அப்படின்ற அந்த பகுத்தறிவு அப்படின்றது உலகத்தின் மனுஷர்களுக்கே பிறப்பில இருந்தே இருக்கும். உலகத்தின் மனுஷர்கள் ஆண்டவரை அறியாதவர்களுக்கே நன்மை தீமை என்ன என்கின்றது ஆதாம் தேவனுடைய கட்டளைய மீறி நன்மை தீமைய அறியத்தக்க அந்த கனிய நீ புசிக்காத அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்து, அதை புசித்ததுக்கு அடுத்து அந்த மனுஷனுக்குள்ள வந்த அந்த உணர்வுகள், நான் நிர்வாணமாக இருக்கிறேன் அப்படின்றது போலியான உணர்வுகள், இது தவறு என்கின்றது, என்னை மற்றவர்கள் பார்க்க கூடாது, நான் இப்படியாக ஆடிய அணிந்தவனாக இருக்க வேண்டும் என்கின்ற எல்லா உணர்வுகளும் அவனுக்குள் வந்திருக்கின்றத வேதாகமத்துல தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் தேவனை அறியாத ஒரு புறஜாதிகளாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் எது நன்மை எது தீமை என்கின்ற ஒரு பகுத்தறிவு என்கின்றது தெல்லம் தெளிவாக இருக்கும். ஆனா ஆண்டவரை அறிந்து கொண்டு நன்மையை நேசித்து நன்மைக்கு விரோதமாக நடந்து கொண்டிருந்த அந்த பாதை அது தவறானது என்கின்றதை ஒற்றுக்கொண்டு அந்த நன்மைக்கு பேர் என் தேவனாகிய கர்த்தர், அந்த நன்மை ஆண்டவரை குறித்துதான அந்த ஒரு பகுத்தறிவு அப்படின்றது நமக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும்போது யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தீமையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்குள்ள கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இல்லைங்களா? கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னா ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு, அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற
நமக்கு ஆண்டவரை குறித்தான அந்த பகுத்தறிவு அது வந்துட்டு அதிகமாக இருக்கும். எது நன்மை அப்படின்ற அந்த ஞானம் அதை நம்ம வந்துட்டு ருசித்து பார்த்தவர்களாகவும் அதை பின்பும் நம்ம வந்துட்டு இந்த உடலுக்குள் இந்த சரீரத்தில் நாம் செய்கின்ற தீமையான எந்த செயல்களாக இருந்தாலும் அதுக்கு நியாய தீர்ப்பு நாளன்று நம்ம கணக்கு ஒப்படைக்கின்றவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நன்மையை செய்யும் பொழுது அதுக்குண்டான பலனை நம்ம நிச்சயமா ஆண்டோர் மூலியமாக பெற்றுக்கொள்வோம். அப்படியாகவே இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவரை குறித்துதான பகுத்தறிவு நம்மளுக்குள்ள இருந்து கூட அதை வெறுத்து மீண்டும் உலகத்துக்குரிய மனுஷனை போல நடந்து கொள்கின்ற மனுஷனாக நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமல் துச்செயலுக்கும் ஆண்டோர் மூலியமாக நாம் பலனை அடைவோம். அந்த பலன்தான் ஆக்கினை, நரகம், பாதாளம், நிரந்தரமான ஒரு குறுக்குறள் இருக்கின்ற ஒரு இருட்டறை அப்படின்றது போல வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நம்மளுக்கு கிடைக்க கூடாது அப்படின்றத ஆண்டவர் வந்துட்டு எப்போ வந்துட்டு அவரு பரலோக ராஜ்யத்துல அவருடைய என்றென்றுக்கும் அழியாத அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது அந்த இடத்துல அவருடைய பிள்ளைகளா இருக்கிற மனுஷர்களா இருக்கிற நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமே. எசேக்கியேல் புத்தகத்துல அதை தான் அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவின் தன் பாவத்துல, அக்கிரமக்காரன் தன்னுடைய அக்கிரமத்துல அழியறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது அப்படின்றாரு. பாவி தன்னுடைய பாவழிகளை விட்டு, துன்மார்கன் தன்னுடைய துன்மார்க்க வழிகளை விட்டு அதற்காக மன வருந்தி தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பி என்னிடத்தில் வந்து அந்த பாவத்தின் துஷ்செயல்களை விட்டு நீதியை பின்பற்றி நடக்கின்றவனாக அவன் இன்று முதல் கொண்டு அவன் அதற்கு ஆயத்தப்பட்டால் அவன் செய்த அந்த பாவங்களை நான் அதை அவனுடைய கணக்குல எண்ண மாட்டேன் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட தேவனாக உங்களையும் என்னையும் படித்த, நமக்காக ரத்தத்தை சிந்தித்த, நாம ஒவ்வொருத்தருமே 2 முறை பிறந்தவர்கள் இல்லைங்களா? 2 முறை இந்த உலகத்துக்கு நம்ம வரும்போது தாயின் கருவில இருந்து இந்த உலகத்துக்கு வந்தோம். ஆமா, அது ஒரு பொறுப்பு. பாவத்துல மரித்தவர்களாக இருந்தோம் இல்லைங்களா? அந்த பாவத்திலிருந்து மீண்டும் மீட்டி நம்மளுக்கு புதிதான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா மீண்டும் செத்தவர்களாக நம்ம மாறிடக்கூடாது இல்லைங்களா? 2 முறை செத்த வேறற்ற மரங்கள் அப்படின்றது போல வசனத்துல எழுதப்பட்டிருக்க. அப்படி நம்மளுடைய வாழ்க்கை மாறிடக்கூடாது. சரி, அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளன்று நிச்சயமா நம்ம சரீரத்தின் மூலியமாக செய்கின்ற நன்மைக்கும் தீமைக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக நமக்கு பலன் அடைவோம். நன்மை தீமை இந்த சரீரத்தின் மூலியமாக என்னெல்லாம் செய்வோம்? நம்மளுடைய கண்கள் மூலியமாக, நம்மளுடைய உதடுகள் மூலியமாக, நம்மளுடைய இருதயத்தின் சிந்தனைகள் மூலமாக, நம்மளுடைய செயல்பாடுகள்ல எப்படியெல்லாம் நம்ம நடந்து கொள்கிறோமோ அந்த எல்லா காரியத்துக்குமே நிச்சயமாக பலன் இருக்கு அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல கொரிந்த மக்களுக்குள்ள இருந்த சீஷர்களுக்கு தான் இந்த காரியங்களை எழுதி அவங்கள எச்சரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இதையே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மாம்சத்துல வெளிப்பட்ட அந்த நாட்கள்லயும் ஆமா இது உண்மைதான் அப்படின்றத அவர் கிளியராகவே பேசியிருக்காரு. அந்த வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் 5வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஆமென், ஆமென். ஏசுப்பா சொல்றாரு, மரித்தவர்கள் கல்லறைகளை விட்டு வெளி வருகின்ற அந்த நேரம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நன்மை செய்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படியாக உயிர்த்தெழுவார்கள். அப்படியாகவே தீமையை செய்தவர்கள் ஆக்கினைக்குள்ளாகும்படியாக அவர்களும் கூட ஆண்டோருக்கு முன்பதாக நிற்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா தீமையின் செயலுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. ஆனா இந்த கல்லறை, குகை அப்படின்றது போலாம் வசனத்துல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கும். யூத முறைமையின்படி மனுஷர்களை அடக்கம் செய்கின்ற அந்த முறைமைகளை பாருங்களேன். ஆதி ஆகமத்திலிருந்தே நம்ம பார்த்துட்டு வரோம். ஆப்ரஹாமுடைய சாப்டர்ல நம்ம பார்க்கும்போது அந்த மெக்பலா அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிற அந்த கல்லறைக்குள்ள சாரால அடக்கம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த இடத்துல தான் ஆபிரகாமையும் அடக்கம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கடுத்து யோசேப்பு சொல்றாரு, நீங்க எகிப்தியர்கள் மத்தியில என்னுடைய எலும்ப நீங்க 400 வருஷத்துக்கு அடுத்து ஏசப்பா உங்களை மீட்டு வர, அதுக்கடுத்து என்னையும் கொண்டு போங்கப்பா, உங்களுடைய கல்லறைகள் எல்லாம் எங்க இருக்குமோ அந்த இடத்துல தான் என்னுடைய கல்லறையும் இருக்கணும் அப்படின்றது போல அவர் சொல்லியிருப்பாரு. லாசரை ஏசப்பா எழுப்பும் போது
அவரு கூட ஒரு குகையில வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒரு பாறைக்குள்ள இருக்கிற ஒரு குகை போல இருக்கும் இல்லைங்களா, அது போல இருக்கிற ஒரு கல்லறை, அதுக்குள்ளதான் அந்த பணத்தை வச்சிருப்பாங்க. நம்மளுடைய இந்திய தேசத்துக்குள்ள நம்மளுடைய கல்ச்சர் படி நம்ம பார்க்கும்போது அநேக விதமான கல்ச்சர்ஸ்கள் இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மண்ணில் பொதிச்சு அடக்கம் செய்யறத பாக்குறோம். சில பேர் வந்துட்டு உடலை வந்துட்டு எரிக்கிறத பாக்குறோம். இப்பெல்லாம் வந்துட்டு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா எடுத்துட்டு போய் அந்த எரிக்கிற ஒரு இதையே கவர்மெண்டே பண்ணது இல்லைங்களா. இப்படி எல்லாமே செய்யறாங்க. ஆனா இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவாகவே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனுஷனுக்கு உயிர் தெழுந்தல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த உடல் ஒரு நாள் உயிர் தெழும். இந்த அழிந்து போகிற இது அழியாமையை தரித்து கொள்ளுகிறது நிச்சயம் அப்படின்றது ஆதாம் முதல் கொண்டு அவனுடைய சந்ததியா இருக்கிற எல்லாருக்குமே அது உபதேசிக்கப்பட்டிருக்கிறபடியினால தான் அவங்க ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய உடலை எப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முறைமையை அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க செய்கின்ற அந்த முறைமையின் மூலியமாக ஆம் இது உண்மைதான், உயிர் தெழுதல் இருக்கிறது, அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் இருக்கு என்கிறத விசுவாசிக்கிற நாம் நம்மளுடைய உடலை இப்படியாக மண்ணில் போட்டு பொதித்து வைக்கிறதாகட்டும், இதோ எரிக்கின்றதாகட்டும், இப்படியாக நாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வைத்து அந்த தீர்மானத்தின் மூலியமாக நமக்கு நிதர்சனமாக மனுஷனுடைய உடலுக்கு உயிர்த்தெழுதல் என்கின்றது ஒன்று இருக்கு என்கிறது ஆதியாக முதல் மனுஷன் முதல் கொண்டு அந்த காரியத்தை விசுவாசித்திருக்கிறார்கள். நாம் கொண்டிருக்கின்ற அந்த விசுவாசம் மெய்தான் என்கின்றதை உறுதிப்படுத்துறாரு. இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பேசுறாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆமென். என்னங்களா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, இதோ நீதிமான்களும் அநீதிமான்களும் ஏதோ தேவனிடத்திலிருந்து அந்த தண்டனை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இல்ல பலனை அடியும்படியாகவும் அவங்க வந்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி அவங்க நிக்கணும் இல்லைங்களா. எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒருவன் அந்த ஒரு உடலோட தண்டனை அனுபவிக்கிறதுக்காக நிரந்தரமான தண்டனை அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறான். இன்னொருத்தன் நிரந்தரமான ஒரு இளைப்பாறுதல் அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறான். ஆனா நம்ம எங்க போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நம்மளை கற்பித்து அந்த காரியங்களை எப்படி நாம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய கண்களுக்கு செம்மையும் உத்தமமான வழி எதுவோ அந்த வழியை தான் நான் இப்பொழுது பின்பற்றி கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன் மேல வழக்காடுகின்ற அந்த எல்லாரோடைய கூட இந்த காரியத்தை சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் எந்த ஒரு விசுவாசத்துக்காக போராடினாங்களோ அதே விசுவாசத்தை தாப்பா நானும் இப்போ பின்பற்றி கொண்டிருக்கேன். பழைய உடன்படிக்கையில நம்ம பாக்குற அதே கர்த்தர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை தான் நான் பின்பற்றி கொண்டிருக்கேன், என்னுடைய விசுவாசம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றதன் மூலியமா உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றத அவர் வந்துட்டு கிளியராவே அவங்க முன்னாடி பேசுறத நம்மளால கவனிக்க முடியுது. ரோமர் 2வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிங்க. ரோமர் 2வது அதிகாரம் 9-10. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். ஆமென். யாருக்கு நன்மை சமாதானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும் நீ அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு அநேக நிதர்சனங்களை தேவ ஜனங்களை ஆதியாக முதல் கொண்டு நம்மளால பார்க்க முடியும். ஆதாம் இருக்கட்டும், சேத் இருக்கட்டும், சேத்தோடைய அந்த 10 தலைமுறைகளா இருக்கட்டும், அதுக்கடுத்து ஆப்ராமா இருக்கட்டும், அவனுடைய மகனா இருக்கிற ஈசாக்கு, யாக்கோபு, அந்த 12 பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருத்தருமா நம்ம பார்த்துட்டு வரும்போது அவங்க ஒவ்வொருத்தருமே நீதி இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த நீதிய பின்பற்றி நடந்து கொண்டாங்க. ஆனா யார் தன்னுடைய சுய இச்சையின்படி இல்ல இப்படி இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்றது போல தன்னுடைய சுய விருப்பத்தின்படி, வேத வசனம் வேற ஆலோசனையை சொல்லுகிறது, ஆனா இந்த உலகம் இருக்கிறதே பிசாசு நம்மளுக்குள்ள எப்படி இந்த உலகத்தின் மேல ஒரு பற்றுதலை உண்டாக்குவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பாக்குற அநேக காரியங்கள் மூலியமாக நம்மளுக்குள்ள இந்த உலகத்தின் மேல
ஒரு இச்சைய வாஞ்சிய உண்டாக்கும்படியா அவன் அநேக காரியங்களை தந்திரமாக செயல்படுவான். அதுல ஒரு முக்கியமான தந்திரமான ஒரு செயல் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம், மொபைல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? இதன் மூலியமா அநேக வாலிபர்களை வந்துட்டு கொள்ளையாடி கொண்டிருக்கிறத பாக்குறோம். பெரியவங்க முதல் கொண்டு அவங்க வந்துட்டு எது சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க, மொபைல் இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குது அவங்களால, இல்லைங்களா? இத நம்ம கண் கொண்டு பார்க்க முடியுது. அப்படின்னா பிசாசு இப்போ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு காரியத்தை பாக்குறாங்க. ஆனா உலகத்தின் காரியம், அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அவர்கள் ஏதோ இந்த உலகத்துல சந்தோஷமாக இருக்கிறதை போல அநேக காரியங்களையோ அதுல வீடியோ போலவோ ஒரு போட்டோஸ் போலவோ வேற எது ஒரு கதையை போலவோ அவங்க அங்க போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கர்த்தரை அறிந்த ஒரு பிள்ளை அதை பாக்குறது அப்படின்னு சொல்லி வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு வாலிப சகோதரனா இருக்கட்டும், ஒரு வாலிப சகோதரியா இருக்கட்டும், இல்ல வயதான ஒரு தாயாராக இருக்கட்டும், தந்தையாராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதை பார்க்கும் பொழுதே அவர்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அடுத்து இல்லப்பா பாரு எவ்வளோ அவங்களோட லைஃப்ல எப்படி இருக்கு, மேபி என் லைஃப் ஏன்பா இப்படி இல்லை அப்படின்றது போல அவங்களுக்குள்ள ஒரு வருத்தத்தை அந்த சோசியல் மீடியாவே உண்டு பண்ணிடும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற உலகம், அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை என்ன, அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவர்களை ஆண்டவரை அறியாதது நிமித்தமாக அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கட்டுகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரியாது. ஒரு முகமூடிக்குள்ள தங்களுடைய வாழ்க்கைய அவங்க நடத்தி கொண்டிருக்க ஒரு பிசாசுடைய கருவி போல செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கின்றவர்களுக்குள்ள ஒரு வாஞ்சை, அதன் மேல ஐயோ அப்படின்றது போல, இது போல ஒரு வாழ்க்கை எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உண்டாகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து துக்கம் உண்டாகும். துக்கம் உண்டானதுக்கு அடுத்து என்ன ஆகும்? ஆண்டவர் பத்திய புறஜாதிகளையே இப்படி வைத்திருக்கிறாங்க, ஆனா நான் அப்படின்றது போல அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் எழும்பும். அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த துக்கங்கள் தான் இந்த உலகத்தினால் உண்டாகிற அந்த பாவ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உலகத்திலே உங்களுடைய அவயவங்களுக்குள்ள உண்டாகிற அந்த லௌகீக இச்சைகளை நீங்க வந்துட்டு அழித்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி கூட கொலோசியர் 3வது அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. உலகத்துல இருந்து தான் உங்களுக்குள்ள இச்சை எழும்பும். ஒருவேளை நீங்க பரலோகத்துல இருந்தீங்கன்னா நிறைய ஆசைகள் உங்களுக்குள்ள எழும்புங்களா? சுத்தமான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து சுத்தமான எண்ணத்தோட இருக்கிறது கர்த்தரோட பிள்ளைகளுக்கு அழுக்கு கிடையாது. இந்த இடத்துல இருந்து சுத்தியோ அழுக்கு இருக்கு. அந்த அழுக்க நான் விரும்பாம இருந்து அந்த அழுக்குகளை வெறுத்து அந்த அருவெறுத்து அதை மேற்கொள்வேன் இல்லைங்களா? அதுதான் ஆண்டவரோட பிள்ளை. நான் எங்க இருந்தாலும் கூட அவருக்கு பிள்ளையாக இருப்பேன். அதுக்காகத்தான் இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கு அடுத்தே நாங்க வந்துட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளாம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்தை பெற்று கொண்ட உடனே ஏன்பா இந்த உலகத்துல இருந்து பாவம் அப்படின்றது போயிடுச்சு இல்லையா, ஒரே வாட்டி அப்படின்னு உயிர் தெழுந்து இருக்கணுமா இருந்துச்சு, ஒரே வாட்டி எல்லாமே நார்மல் ஆயிட்டு இருக்கணுமா இருந்துச்சு, அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கணுமா இருந்துச்சு, ஏன் இந்த போராட்டம் அப்படின்றது போல சில கேள்விகளை கேட்கிறவங்களுக்கு பதில் அதுதான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரே வாட்டி அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தீமை அப்படின்னு சொல்லி தெரியும் இல்லையா? ஆண்டவரை குறித்துதான அந்த பகுத்தறிவு அப்படின்றத உனக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவருடைய வேதாகமத்தின் வசங்கள் மூலியமாக ஆண்டவர் உனக்கு உணர்த்தி இந்த காரியங்களால தான் கட்டப்பட்டிருக்கிறாங்க மனுஷர்கள், இப்படி இந்த காரியத்துக்கு இதுதான் காரணம் என்கிறது எல்லாவற்றையும் நமக்கு சொன்ன பிறகு மீண்டும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு பாவ சந்தோஷத்தை விரும்புகின்ற சுய இச்சையின்படி நடந்தால் என்ன ஆகுங்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு உபதிரவங்கள் வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு அநேக கேடு இந்த உலகத்துல இருக்கும் போதே கஷ்டமும் துன்பமும் வேதனைகளும் உண்டாகும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. முன்பு யூதர்களுக்கும் பின்பு கிரீக்கர்களுக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யூதர்களுக்கு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? ஏன் யூதரையும் அதுக்கடுத்து வந்துட்டு கிரீக்கரையும் ஆண்டவர் வந்துட்டு இப்படி பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூதர்களை தான் ஏசப்பா வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை தனக்கு தலைச்சம்பிள்ளையா வந்துட்டு அவரை அறிந்து கொண்ட முதல் மக்கள் அப்படின்றது போல ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு சந்ததியாக அவர்கள் இருந்தாங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்துல ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தோம். நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினதன் மூலியமாக நம்மளுடைய அந்த பாவத்தின் அந்த மதில் வந்துட்டு விழுந்து போய் இன்னைக்கு நம்ம அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கி கொடுக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும். எல்லாமே உண்மைதான். ஆனா யூதருங்க பிள்ளைகளாக இருந்த அந்த நாட்கள்ல, இஸ்ரேல் ஜனங்க மட்டுமே பிள்ளைகளாக இருந்த அந்த நாட்கள்ல அவர்களுக்குள்ள ஆண்டவரை அறிந்த பின்பும் அவர்களுக்குள்ள கீழ்ப்படையாமைகள் வரும்பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் தண்டிச்சாங்க, எப்படியெல்லாம் அவங்களை கடிந்து கொண்டாங்க,
எப்படி எல்லாம் அசட்டைக்காரர்களை நிர்மூலம் செய்தாங்க அப்படின்ற அந்த எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம் வசனங்கள் இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனங்க வந்து எகிப்துல இருந்து வந்ததுக்கு அடுத்து அந்த இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரத்து கொண்டு கொஞ்ச நாளுக்கு அடுத்து ஆண்டவரை மறந்து விட்டுட்டு இது எல்லாமே நம்மளுடைய சுயபலத்தினாலதான் நம்ம கட்டுக்கிட்டோம், நம்ம சுயபலத்தினாலதான் இது எல்லாமே நடக்குதுன்ற ஒரு தவறான எண்ணம் கொண்டு ஆண்டவருடைய வசனத்தை அவங்க வந்துட்டு துச்சமாக எண்ணி இந்த உலக ரீதியான அவர்களை சுற்றி இருக்கிற அந்த புறஜாதிகளை பாவ சந்தோஷத்துல இருக்கிற அந்த பாவத்தின் செயல்கள் எல்லாம் பார்த்து அவர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சிய அவங்களுக்குள்ள பழக்கப்படுத்தி கொண்டு அதை பின்பற்றுகின்றதுக்காக அவர்கள் வணங்குகின்ற அந்த சிலைகளை பின்பற்றி இப்படி எல்லாம் இருந்த சந்தோஷம் இருக்காது பாரு அப்படின்னா அவங்க செய்யறது போல நம்மளும் செய்யலாம் அப்படின்றது போல போய் அதுக்கடுத்து ஆண்டவர் அவங்கள தடிந்துச்சு, அதுக்கடுத்து ஆண்டவர் அவங்கள எல்லா உபதிரவங்கள்னால அவங்கள வந்துட்டு எப்படி எல்லாம் தண்டிச்சாரு அப்படின்னு சொல்லி பழைய உடன்படிக்கையில நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய் அப்படின்ற எல்லா விஷயங்களையும். அப்படின்னா இது எல்லாமே இன்னைக்கு அடுத்து கிரேக்கர்கள் அப்படின்னா புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்படுகின்ற நம்மை குறித்துதான் கிரேக்கர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம்மை பத்தி தான். அப்படின்னா அவர்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது உனக்கும் கூட கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நீ இப்ப பிள்ளையா இருக்க இல்லையா, நீ பிள்ளையா மாறதுக்கு அடுத்து ஒரு புறஜாதி ஆண்டவர் அறியாதவனுக்கு தண்டனை வந்துட்டு தாமதமாக வரலாம். ஆனா தேவனை அறிந்த பின்பு நான் வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை செய்து மீண்டும் இந்த உலகத்தை பின்னாடி திரும்பி பார்க்கிறவனை போல நான் நடந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வலது பக்கம் இடது பக்கம் எந்த இடத்துல சாயும் பொழுதோ அவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக சிச்சை என்கிற ஒரு கரெக்ஷனை அனுமதிப்பார். அதை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். சில நேரத்தில் அது கஷ்டமாக இருக்கும், உபதிரவத்தை போல ஒரு பாடு. அது அப்படியாக இருந்தாலும் அதற்கு காரணம் நான் தான் என்கிறத மனப்பூர்வமாக ஒற்றுக்கொண்டால் அந்த நியாய தீர்ப்பு நாளன்று அவருக்கு முன்பதாக நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நம்ம நிற்கும் பொழுது நித்திய ஜீவன் என்கின்ற அந்த பலனை சுதந்திரத்துக் கொள்வோம். இன்னைக்கு நம்ம முரட்டாட்டத்தை பிடித்து அதுக்கு காரணங்கள் அது கிடையாது, இதுதான் அப்படின்றது போல உலகத்துக்குரிய எக்ஸாம்பிள்ஸை நம்ம செட் பண்ணிட்டு அப்படியே தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்கின்றவர்களாக இருந்தா கைவிடப்படுகின்றது மட்டும்தான் நம்மளோட நிலைமையா இருக்கும். அவர் திருத்துறதுக்காக நம்மள புடமிட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அந்த கரை திரை முதலாவதுகள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்க பார்ப்பாரு. ஒரு கூயவனா அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நம்ம வணைய பார்ப்பாரு. நம்ம வணையறதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்காம போகும் பொழுது அதை எப்படி அதை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்கிறது கூட தேவனுக்கு தெரியும். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8-9. கலாத்தியர் 6வது அதிகாரம் 8-9. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அமேன். என்னங்களா, நம்மளுடைய மாம்சத்திலிருந்து விதைக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம பாவத்தின் செயல்களை குறித்து ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, அது அப்படியே வந்துட்டு பாவம் தானே விடு அப்படின்றது போல இல்ல. தன் பாவத்தை குறித்து விதைக்கிறவன் அந்த பாவத்தின் மூலியமாக அவன் எதை அறுப்பானா மரணம் என்கின்றதை, அவன் நரகம் என்கின்ற அந்த ஆக்கினை ஜட்ஜ்மெண்ட்ல என்ன நடக்க போகுது, ஆண்டவருடைய வருகையில அவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது அவன் விதைக்கின்ற அந்த பாவத்தின் துச்செயல்கள் மூலியமாகவே அவனுக்கே தெரியும். அடுத்து அவர் வரும்போது அவர் என்ன விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்கள வந்துட்டு பெருமையா இல்ல நான் கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முரட்டாட்டத்தை பிடித்தவர்களாக பேசுகின்றவர்களையும் நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க, என்ன ஜட்ஜ் பண்றவர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. ஆனா நிச்சயமா நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. ஆனா வேத வசனத்தின் அடிப்படையில யாருக்கே நீங்க ஆலோசனை சொல்லும் போது அவங்க அதை ஜட்ஜ் பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, ஜட்ஜ் அப்படின்னு சொன்னா என்ன, நான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு தவறு செய்யறாங்க, அந்த தவறுக்கு உண்டான ஒரு பதிலா நான் வந்துட்டு ஒரு தண்டனையா நான் வந்துட்டு அவங்க என்ன திட்டுனாங்க, நான் பதிலுக்கு திட்டேன்னா ஜட்ஜ்மெண்ட் நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவங்க வந்துட்டு என்ன இப்படி பேசுனதுனால அடிச்சுட்டாங்கன்னா நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து கர்த்தர் அதை விசாரிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. கர்த்தரை அறிந்த பிறகு நீ செய்த அந்த பாவத்தின் அந்த துச்செயல், தேவனுடைய பிள்ளையா இருந்த நீ செய்யக்கூடாத அந்த முறைமையின் உள்ள அந்த காரியத்தை நீ மேற்கொண்டபடினால் அது ஒரு பாவமாக ஆயிடுச்சு. ஆனா அதுதான் ஜட்ஜ் அப்படின்றது. நம்ம ஒரு காரியத்தை நான் இப்படி வந்துட்டு விசாரிக்கிறவனி போல, நானே ஆண்டவருடைய இடத்துல நிக்கிறவனு போல நடந்து கொள்ளுகிற காரியம் இல்ல. ஆனா
ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்க அப்படின்னு சொன்னா அந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவரை பார்த்துக் கொள்வார் இல்லைங்களா? ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுக்குறதா. அப்படின்னா அவன் தன்னுடைய சரீரத்தின் மூலியமாக செய்கின்ற அந்த நன்மை இருக்கு இல்லைங்களா? தன் சரீரத்தின் மூலியமாக விதைக்கிறவன் அதன் மூலியமாக அவன் மரணத்தை அவன் அறுக்கின்றவனாக இருப்பான். யார் ஆவியானவர் மூலியமாக நடத்தி கொண்டு, ஆமா தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுதேப்பா, நம்ம பேசும்போது எளிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம எப்போ ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர். ஆமா அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை இப்படி நான் மாத்திக்கிறேன். ஆமா வசனம் இப்படி தானே சொல்லுது, அந்த பிரதர் இல்ல வசனம் தானே இப்படி சொல்லுது அப்படின்றது போல அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்றவர்களாக இருக்கிறவர்கள் ஆவியின்படி விதைக்கிறவர்கள், அதன் மூலியமாக அவர்கள் நித்திய ஜீவனை அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நாம் மனம் சோர்ந்து போகாமல் இருந்தா, நம்ம தளிர்ந்து போகாம ஏற்ற காலத்துல பலன் கொடுப்போம். தளிர்ந்து போறது அப்படின்னு சொன்னா அப்படியே அது வேர்ல இருந்து கெட்டு போனது போல பலனே கொடுக்காத ஒரு செடி போல இருக்க மாட்டோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நான் நடக்கிறது வந்துட்டு அது எனக்கு லாஸ் அப்படின்றது போல நம்ம நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? பாத்தியா 5 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு, 10 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு, 20 வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு, பாரு அந்த சகோதரிக்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ண தெரியுமா, அந்த சகோதரனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண தெரியுமா, இதோ இவங்களெல்லாம் வந்துட்டு புறஜாதி ஆண்டவர் அறியாதவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவ அன்பை காமிக்கணும்னு சொல்லி நான் காமிச்சு தெரியுமா, கடைசிக்கு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, எனக்கு இன்னைக்கு இந்த வார்த்தைகள்லாம் என் மேல பயன்படுத்தினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லலாம் நம்ம நினைச்சிட்டு மனம் சோர்ந்து போய் நம்ம எடுத்த ஒரு டிசிஷனை தவறு என்கின்ற ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறவர்களாக இருப்பாங்க. ஆண்டவரோட பிள்ளையா கிறிஸ்துவின் அன்பை காமிக்கின்றதா ஒரு மகனா மகளா நீ ஒரு கடமையை நீ நிறைவேற்றி இருக்கிறியா, ஆண்டவருடைய பிள்ளையாக நீ நடந்து கொண்டிருக்கிறியா, அது வீண் கிடையாது. ஆவியானவர் மூலியமாக நீ விதைத்த அந்தந்த ஒரு விதைக்கும் உனக்கு ஆண்டவருடைய வருகையில நிச்சயமாக பலன் இருக்கு. எதுல பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க வீட்டிலேயே இருக்கிற அநேகர்களுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமாக உங்களுடைய நன்னடக்கைகள் இருந்திருக்கா, நிச்சயமாக அதற்குண்டான அந்த பலனையும் ஆண்டவருடைய வருகையில நம்ம பெற்றுக்கொள்வோம். எது செய்யறோமோ எல்லாத்துக்குமே ஆண்டவர் மூலியமா நிச்சயமா பலன் உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா நன்மை செய்கின்றதுல சோர்ந்து போகாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே நன்மை செய்ததுக்கு பிறகு சோர்ந்து போறவர்களாக இருக்கிறோம். இல்ல இவ்வளவு பண்ண, எவ்வளவு நேரம் பேசியிருப்ப தெரியுமா, அந்த கால்ல அந்த சகோதரியோட காஸ்பல் பேசியிருப்ப தெரியுமா, இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு விடுதலை அந்த சகோதரன் கொடுத்தாங்க தெரியுமா, அந்த சகோதரர் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பத்தி, அவங்க ஆண்டவர் விட்டு விலகிட்டாங்க. அதனாலதான் இப்பெல்லாம் நான் காஸ்பலை ஷேர் பண்ண மாட்டேன், அதனாலதான் நான் ஜபிக்கவே மாட்டேன், அதனாலதான் நான் வேத வசனத்தையே வாசிக்க மாட்டேன். இதுதான் சோர்ந்து போகிறது. ஆனா நீங்க செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் இந்த உலகத்தின் மனுஷர்கள் வந்துட்டு அவங்க மூலியமா பலன் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தோம்னா ஒருவேளை நீங்க சோர்ந்து போறது நியாயம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய எதிர்பார்ப்பே அவர் மூலியமா தானே நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் சோர்ந்து போகணும்? நிச்சயமா அவர்கிட்ட இருந்து நம்ம அதுக்கு உண்டான கிரெடிட் பேமெண்ட்டை நம்ம வாங்கத்தான் போறோம் இல்லைங்களா? அவரு நம்மளை பார்த்து மகளே, என் மகனே, உத்தம குமாரனே, குமார்த்தியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னே முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. அந்த ஒரு நாளுக்காக தானே காத்துட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்க என்னென்னலாம் குட் டிட்ஸ் அப்படின்னு சொல்லி எந்தெல்லாம் ஒரு நன்மை அந்த காரியங்களை செய்தீங்களோ அது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரதர் என் பிள்ளைய எப்படி எல்லாம் பாத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றா சில பேரு. அவன் இன்னைக்கு எப்படி ஆயிட்டான் தெரியுங்களா, என் பேச்சை கேட்க மாட்டான்றான். ஆனா ஸ்திரீயானவள் தன்னுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்றதுல பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு தாயாக உன்னுடைய கடமையை நீ நிறைவேற்றிருக்கிறாயா? ஒரு தகப்பனாக நீ ஒரு மனைவிக்கும் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அன்பாக பார்த்திருக்கிறாயா? இன்னைக்கு அந்த அன்பு நாள் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். அந்த அன்பு நீ காமித்த அந்த அன்புக்கு மாறாக உனக்கு வருத்தங்கள் நேரிட்டு இருக்கலாம். அது ஒரு வஞ்சனை அப்படின்னு சொல்லி நினைக்காத. அந்த வஞ்சனையில நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையா நீ எதெல்லாம் செய்தியோ அது எல்லாமே நீ ஆண்டவருக்கு செய்த ஒரு ஊழியம். அப்படியாக நீ செய்த அந்த ஊழியத்துக்கு உண்டான அந்த பலன் நிச்சயமாக அவருடைய வருகையில் நீ பெற்றுக்கொள்வாய். அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2வது வருகையில வரப்போகிறாரு. வரும்போது அவருடைய மகிமையின் சிம்மாசனத்துல அவர் வீட்டில் இருக்கும் பொழுது ஏதோ 2 பிரிவாக கீழ்படுகிறவர்களையும் கீழ்படியாதவர்களையும் 2 பிரிவாக பிரித்து இயேசுப்பா வந்துட்டு வலது பாசுவத்துல கீழ்படிந்து நடந்து கொண்ட அவர்களுடைய பிள்ளைகளை
நிறுத்தி வைப்பாரு. அதுக்கடுத்து இடது பக்கத்துல கீழ்படியாமல் நடந்தவங்க. அப்படின்னா இவங்க 2 பேரும் யாரும் ஆண்டவர் அறியாதவங்க கிடையாது, அறிஞ்சவங்க தான். அறிந்திருந்த கீழ்படியாத ஒரு குரூப் ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய கண்களுக்கு எது செம்மையானது உத்தமமானது அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதனாலதான் நம்ம பாக்குறோம் ஜக்கரியா எலிசபெத்தை குறித்து பேசும்போது ஆண்டவர் அவங்களை அறிமுகப்படுத்தும் போதே லூக்கா புத்தகத்துல எப்படி அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தின் கனியை கொடுக்காம இருந்தாரு. எலிசபெத்துடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்து இருந்தாரு இல்லைங்களா. அவங்களுக்கு பிள்ளை இருக்கல. ஆனா மலடியாக அவள் இருந்தாலும் அவங்க வயது போனவர்களாக இருந்தாங்க, கர்ப்பம் செத்ததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்களா, அவங்க தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக உத்தமும் சன்மார்க்கமும் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். தேவனுடைய கண் பார்வையில நீதிமான்களாக நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா மனுஷர்களை வந்துட்டு அவங்களுடைய கண்கள்ல நம்மளுக்கு ஒரு அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்னெல்லாம் விரும்புறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா தான் அவங்க கண்ணில் நம்மளுக்கு ரெஸ்பெக்டும், அதுக்கடுத்து வந்துட்டு அன்பு, இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், கௌரவம் எல்லாமே. அப்படின்னா அவங்க எதெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க, அவங்க நம்ம கிட்ட அழகை எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட அழகுக்கு என்னென்ன பண்ணலாமோ அந்த எல்லா அலங்காரங்களையும் நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து அவங்க நம்ம கிட்ட அந்தஸ்து விரும்பலாம், அந்த அந்தஸ்தையும் நம்ம சம்பாதித்து கொள்ளுவோம், கௌரவம் கொடுப்பாங்க. இதனால கடைசி நமக்கு கிடைக்க போறது என்ன? ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அவங்க இது இருந்தாலும் நம்மளை சேர்த்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு அந்த காரியங்கள்லாம் சுதந்திரத்து கொள்ளுகிறதுக்காக நான் ஆண்டோடைய வசனத்தை அசட்டை செய்து உலகத்துக்குரிய இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்ட ஒரு மனுஷனாக நடந்து கொண்டன. அதன் மூலியமாக நான் என் சரீரத்தின் மூலியமாக விதைத்த அந்த விதைகளாக இருக்கின்ற அந்த பாவத்தின் வழிகள் இருக்கே, அதன் மூலியமாக நான் மரணத்தை நான் வந்துட்டு பெற்றுக்கொள்கிறவனாக ஆண்டோர் மூலியமா ஜட்ஜ்மெண்ட்னால நான் கைவிடப்படுகின்ற அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறவனாக மாறிடுவேன் இல்லைங்களா. அதனாலதான் நம்மளுடைய இருதயத்தை மிகவும் ஜாகிரதையாக நாம் காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மனுஷர்கள் மூலியமாக நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான அந்த கனமும் பாராட்டும் கௌரவமும் ஏதொன்றும் எனக்கு வேண்டாம். ஒருவேளை அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த பாவ சந்தோஷம் எனக்குள்ளும் ஒரு விருப்பமாக எழுப்புகிறதா, இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் என் உள்ளம் விரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டனை தான் நம்மளுடைய உள்ளத்தை கேட்கணும் இல்லைங்களா. அப்படின்னா எனக்குள்ளதான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப வந்துட்டு உணர்வோமோ அந்த நேரத்துல தான் நம்ம வந்துட்டு வெளிப்படைவோம். எப்போ வரைக்குமே நம்மளோட விருப்பத்துக்கு ஒரு கேள்வியை கேட்காம அது சரி கிடையாது அப்படின்றத நம்ம வந்துட்டு ரியலைஸ் பண்ணாம இருப்போமோ அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே பெருகிட்டே போகும். அதுக்கடுத்து ஆண்டவர் விட்டு கம்ப்ளீட்டாவே நம்ம விலகிடுவோம். ஆண்டவருடைய வசனம் பாரம் அப்படின்றது போல ஆயிரும். அடுத்த வசனத்தை வாசிங்க, மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். உலகம் உண்டான நாள் முதல் கொண்டு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிற உலகம் உண்டான அந்த முதல் நாள் கொண்டு அவருடைய சாயலாக இருக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எல்லா மனுஷர்களும் அதுல சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதுல அவங்க எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா கீழ்படியாமையில ஒரு பிசாசோட சாயல இருக்கிற மனுஷன் அந்த இடத்துல இருந்தா என்ன ஆகும் இல்லைங்களா? இருக்க முடியாது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி சூரியனை போல பிரகாசிப்போம் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. மத்தாய் 13வது அதிகாரம் 43வது வசனம். மத்தாய் 13வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஆமென். என்னங்களா? அப்பொழுது நீதிமான்கள் தன்னுடைய பிதாவுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படி பிரகாசிப்பார்களா? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். இருள்ல வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கிறார்களே, இருள் என்றால் இந்த உலகம், பாவ வாழ்க்கை, இருள்ல வாழ்கின்ற அந்த வாழ்க்கை, சந்தோஷம் என்கின்ற அது போல இருக்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கே, அந்த காருள்ள இருக்கின்ற அந்த மக்களைத்தான் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள உதைத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இப்படியாக ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள உதைத்து இருக்கிறது எப்படி? இருள்ல வாசம் செய்கின்றவர்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்கின்ற அந்த ஒளிய தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்துல
சுடர்களை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவர்களாக புறஜாதிகளுக்கு மத்தியில, சொந்த வீட்டுல தேவனை அறியாதவர்கள் மத்தியிலையும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறதை போல நம்மளுடைய நன்னடக்கையின் மூலியமாக ஆண்டவர் பிரதிபலிக்கின்றவர்களாக நாம் நடந்து கொள்கின்றவர்களாக இருந்தால் ஆண்டவரோட வருகையில இதோ நாம் சூரியனை போல பிரகாசிப்போம், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அதுக்கடுத்து உலகம் உண்டான அந்த முதல் நாள் கொண்டு 1930லயோ 1970லயோ 1980லயோ 1998லயோ அப்படின்னு சொல்லி பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே உலகம் படைத்த அந்த முதல் நாள்லயே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காங்களாப்பா, இந்த உங்களுக்காக நான் இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்களேன். ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தாய் 25வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஆமேன். என்னங்களா, மனுஷர்களா இருக்கிற நமக்கு ஆண்டவர் உலகம் உண்டான முதல் நாள் கொண்டு ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற ராஜ்யம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா இங்க அதே மனுஷர்கள் ஒரு ஆக்கினைக்குள்ளாயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆக்கினைக்குள்ளாயிட்டு இருக்கிற அந்த ஒரு இடம் இருக்கே, அந்த ஒரு ஆக்கினை அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, அது யாருக்காக உண்டு பண்ணாங்களா? அந்த நரகம் அப்படின்ற அந்த ஒரு இடம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா நமக்காக அது இயேசுப்பா வந்து உண்டாக்கல, அது உண்டாக்குனது இயேசுப்பா பிசாசுக்காக அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா நம்ம தான் நம்மளோட சுய விருப்பத்தோட நம்ம வந்துட்டு பாவத்தை விரும்பி செய்யறதுனால நாமளும் பிசாசா மாறி அந்த இடத்துக்கு போறவங்களா நம்ம மாறிடுவோம். பிசாசோட சாயல் உள்ளவர்களாக நம்ம மாறினால நம்ம அங்க போய் விழுறவங்களா இருப்போம். மத்தாய் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மத்தாய் 8வது அதிகாரம் 12வது வசனம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். ராஜ்யத்தின் புத்திரர்களோ அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்றாங்க? இஸ்ரேல் ஜனங்களை தான். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து அந்த 100க்கு அதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அந்த மனுஷன் தன்னுடைய வீட்டுல இருந்த ஒரு மனுஷனுக்கு இப்படியா ஒரு வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது, நீங்க என் வீட்டுக்கு வரும் அளவுக்கு தகுதி ஏசப்பா எனக்கு இல்ல, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்துதான் ஏசப்பா சொல்றாரு, இந்த ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களை அழைத்தனேன். ஆனா புறஜாதிங்க விசுவாசித்து என்னோட பயத்தோட கூட நடந்து கொண்டிருக்காங்க. யாரெல்லாம் நான் உங்களுக்கு முன்னமே உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அழைப்பு கொடுத்தனோ, நீங்க அந்த அழைப்புக்கு பாத்திரர்களாக இல்லாதபடிக்கு அவிசுவாசம் கொண்டவர்களாக இருக்கிறபடினால இதோ ராஜ்யத்தின் புத்திரர்கள் உலகம் முதல் நாள் கொண்டு உங்களுக்காக படைத்த அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கிற நீங்கள் இருளில் தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தே சொல்றாங்கன்னா, நீங்களும் நானும் யாரு இல்லைங்களா? நம்ம செஞ்சாலும் அதுதான் ஏசப்பாக்கு இன்னொரு பேரு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நித்திய நியாயாதிபதியா இருக்கிறவர் இல்லைங்களா? ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. ஒரு ஜட்ஜ் வந்துட்டு ஒரு குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வாய் வார்த்தையினால எதையும் விசாரிக்காம அப்படியே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அவரே ஒரு குற்றவாளியா மாறிடுவார். குற்றவாளியா மாறினதுக்கு அடுத்து அவர் ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு ஒரு குற்றவாளியா அவர் மாறினதுக்கு அடுத்து அவருக்கே அந்த ரைட்ஸ் இருக்காது. அப்படித்தான் ஏசப்பா வந்துட்டு அவரு ஒரு ஜட்ஜா இருக்கும்போது அவர் மேல எந்த விதமான இது என்னுடைய மகன் தானே அதனால அவன் தவறு செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்றது போல நம்ம ஏசப்பா அப்படி எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களா நம்ம ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. காயின் அவனை ஏசப்பா சிச்சதுக்கு அடுத்தும் அவனுடைய சிச்சைய எப்படி அவங்களுடைய பிள்ளைகளுக்கோ அவங்களுடைய பரம்பரைகளுக்கோ எப்படி உபதேசித்து வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா காயினை கொள்றவங்களுக்கு 7 மடங்கா தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி வைத்திருந்தாரு. அவனுடைய ஃபேமிலியில இவன் தவறு செய்யறதுக்கு வசனத்தை எடுத்து பயன்படுத்தினது. இப்ப பாக்குற கட்டட சபை போதகர்கள் போல பாவத்தை செய்யறது ஆண்டவர்னால தண்டிக்கப்பட்டதுக்கு அடுத்து அநேக வியாதிகள்னால அவங்க வந்துட்டு தண்டிக்கப்படுறாங்க. பண ஆசை கொண்டவர்களாக ஏழைகளை ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, எல்லா காரியங்களும் செஞ்சு ஆண்டவர்னால தண்டனையை பெற்றுக்கொண்டு அதுக்கடுத்து உடல் ஊனமா போனதுக்கு அடுத்து ஸ்ட்ரோக் அடிச்சதுக்கு அடுத்து அநேக விதமான வியாதிகள் அவஸ்தப்படும் போது நான் யோபு போல சிச்சிக்கப்படுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. விசுவாசிக்கு கூட சிச்சிக்கப்பட்டாலும் உணர்வே இல்லாதவங்களா அவங்க பாவத்தின் செயல்னாலதான் சிச்சிக்கப்படுறோம் அப்படின்ற உணர்வு இல்லாம நானும் என் பாஸ்டர் ஐயா போலத்தான் யோபு சிச்சித்தது போல ஏசப்பா என்னை சிச்சித்தாரு
பரவாயில்ல ஏசப்பா, என் உடலே எடுத்து என் உயிரே எடுக்கிறதா இருந்தாலும் இந்த கட்டிலே அப்படியே நான் படுத்திருந்து படுத்த படுக்கையே சாவ போறேன் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ள, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, சுதந்திரத்துக்குள்ள ராஜ்யத்தின் புத்திரர்களா இருக்கின்ற இஸ்ரேல் ஜனங்களையே கடுமையாக இப்படியாக உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் எவ்வளவு எச்சரிப்பாக விழித்து கொண்டவர்களாக இருக்கணும் அப்படின்றத இதன் மூலியமாக நம்மளுக்கு ஒரு திருஷ்டாந்தப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நினைத்து பாருங்களேன். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தாய் 13வது அதிகாரம் 42வது வசனம். மத்தாய் 13வது அதிகாரம் 42வது வசனம். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஆமென். ஆமென். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள் அப்படின்னு சொல்லி மத்தாய் 13வது அதிகாரம் 42வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா அக்கினி சூளையில போடப்படுகின்றது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் அநீதிமான்கள். இந்த உலகத்தின் மேல் உண்டாகின்ற அந்த பாவ சந்தோஷத்தை வெறுக்காமல் இதோ அவர்களும் ஒரு கோதுமை விதை போல தோற்றம் அழித்து கொண்டு கடைசியில் அவர்கள் பார்த்தா காளைகளாக இருந்தவர்கள். அதனாலதான் நீங்க அந்த விதை விதைக்கின்ற அந்த ஓமையில பார்க்கும்போது அந்த இடத்துல களைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கும். ஏசுப்பா என்னன்னு சொல்லி சொல்வாரு, இதை போய் பிரிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்க சொன்னா, இல்லப்பா ரெண்டுமே வளரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்துட்டு அந்த ஒரு ஜட்மெண்ட் டே இருக்கே, அந்த நாள்ல நான் சொல்றேன், அப்போ கலைகளை நீ செப்பரேட் பண்ணுப்பா அப்படின்றது போல செப்பரேட் பண்ண வைப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது போலதான் நாமளும் இன்னைக்கு ஒரு கூட்டமாக ஒரு சிறு மந்தையாக இருக்கிறோம், உண்மைதான். ஆனா யார் கீழ்படுகிறவர்கள், யார் கீழ்படியாதவர்கள் தான் இந்த இடத்துல கலைகளுக்கு ஒப்பாக எழுதியிருக்கிறாரு. கீழ்படுதல் அப்படின்றது ஒரு சகோதரன் உடன் சகோதரனாக இருக்கின்ற ஒரு சீஷன் முன்பதாக நாம் ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சிரித்த முகத்தோடு கூட நம்ம நடந்து கொள்ளுகின்ற அந்த ஒரு காரியத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பாரா? அவருக்கு பிள்ளை என்று சொல்லி நம்ம அழைக்கப்படுவோமா? ஒரு ஆபீஸ்ல, வெளியே வேலை செய்யற இடத்துல, வீட்டுல எல்லார்கிட்டயும் நான் எப்படி நடந்துக்கிறேன், எல்லா விஷயத்திலயும் நான் முழுசா மாறி இருக்கிறேன், ஆண்டவருடைய சாயலாவே மாறி இருக்கிற அப்படின்றது தெரிய வரும். இல்ல அப்படின்னு சொன்னா ஏசுப்பா என்ன பண்ணுவாரு, இது கோதுமைக்குள்ள இருக்கிற ஒரு கலை, இது கோதுமை கிடையாது இது அப்படின்னு சொல்லி அதை பிரிச்சு எடுத்து அதை இப்படியாக அவர் வந்துட்டு நெருப்புல போடுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, சூளையில போடுவார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 49-50. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஆமென். ஆமென். என்ன பண்ணுவாரா? ஏசுப்பா வந்துட்டு அவருடைய தேவதூதர்களை அனுப்பி வைத்து நீதிமான்ல இருந்து பொல்லாதவர்களை பிரித்தெடுத்து அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இவர்களும் நீதிமான்களோட அவர்களும் தங்களை நீதிமான்கள் என்கிறது போல ஒரு தோற்றத்தை கொடுக்கின்றது போல இருக்கிறாங்க, அப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா ஏசப்பாக்கு யார் அப்படின்னு சொல்லி கிளியராவே தெரியும் இல்லைங்களா? அதனாலதான் பரலோக ராஜ்யம் ஒரு வலைக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். வலை அப்படின்றது அந்த சுவிசேஷம் இருக்கின்ற அந்த வலையை போட்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா பிடிச்சாங்க. பிடிச்சதுக்கு அடுத்து இதுல நல்ல மீன் கெட்ட மீன் யாரு அப்படின்றது ஒரு நாள் வந்துட்டு கிளியராவே தெரிய வரும். அதுக்கடுத்து என்ன ஆகும், ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுவாரு. எல்லா இடத்துலயும் பாருங்களேன், இவங்க எல்லாருமே ஒரே குழுவாக இருக்கிறாங்க, ஒரே வலையில ஒரே சுவிசேஷம், எல்லாருக்கும் ஒரே விதமான உபதேசம் உபதேசிக்கப்பட்டது, எல்லாத்தையும் கேட்டாங்க. சில பேர் தங்களை மாத்திக்கல, சில பேர் தங்களை மாத்தி கொண்டாங்க. மாத்திக்கிறதுக்கு கர்த்தருக்கு முன்பதாக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்ததுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காம போனாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு நரகத்துள்ள போட்டாங்க அப்படின்ற அந்த காரியத்தை இயேசுப்பா சொல்ல வர்றாரு இந்த விஷயத்துல. சரி, இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 1-2. யாக்கோபு 3வது அதிகாரம் 1-2. என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஆமென். ஆமென். என்னங்களா, ஒருவன் தன் பூர்ண புருஷனாக இருந்தால் அவன் எப்படி இருப்பானா, சொல் தவறாதவனாக இருந்து அவனுடைய சரீரத்தை முற்றிலுமாக அவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு மனுஷனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்படின்னா இங்க ஒரு நாக்கை குறித்து பேசும் பொழுது, ஒரு மனுஷனுடைய வார்த்தையை குறித்து பேசும் பொழுது, அந்த வார்த்தையின்
படி அவன் நடக்கும் பொழுது, செயல்படும் பொழுது, அவனுடைய முழு உடலையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு மனுஷனாக இருக்கிறான், ஒரு பூரண புருஷனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அநேகர்களுக்கு ஆக்கினை உண்டாகும் அப்படின்னு சொல்லி அறிந்திருந்து உங்களுக்குள் அநேகர்கள் வந்துட்டு உபதேசர்களாக வேண்டும் என்று சொல்லி விரும்பாம இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவன் சொன்னால் அதன்படி நடக்காமல் இருந்தால் அவன் தான் உபதேசிகனாக இருக்க வேண்டும், ஆனால் நான் அந்த உபதேசத்தின்படி நடக்க மாட்டேன் என்கிறதை போல ஒரு உபதேசகன் இருந்தால் அவன் ஆக்கினைக்குள்ளாவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நீங்கள் உபதேசகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் நீங்கள் முதலாவதாக உபதேசத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி நடந்து கொள்ளுகிறவர்களாக இருந்தால், அப்பொழுது நீங்கள் உபதேசகர்களாக இருந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாவீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அடுத்து, ஒருவன் தன்னுடைய வாய் வார்த்தையின்படி அவன் நடந்து கொண்டிருந்தால் எப்படி இருப்பானா அவன் பூர்ண புருஷன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா நீங்க நினைத்து பாருங்களேன், முதலாவதாக ஒரு பாவத்தின் செயல்ல ஒரு மனுஷன் ஈடுபடுகின்றதுக்கு முன்பதாக இந்த காரியம் வெளி உலகத்தில் இந்த காரியங்கள் என்னை வஞ்சிக்கிறது, இந்த காரியங்கள் எனக்குள்ள ஒரு ஆசையை எனக்குள்ள பிறப்பிக்கிறது, இந்த காரியத்தினால் மனம் சோர்ந்து போகிறேன் அப்படின்றது போல நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடலை நம்ம முதலாவதாக செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றத, என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய வாய் வார்த்தை தேவனுடைய வசனத்துக்கு ஏற்றதன்படி முதலாவதா இதை கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு நீங்க உங்களை எப்போ ஒப்பு கொடுக்குறீங்களோ அதுக்கடுத்து இந்த உலகம் என்கிறது உங்களுக்கு ஒரு போராட்டமாகவே இருக்காது. அப்படின்னா ஒரு பூர்ண புருஷனாக நம்மை மாற்றிக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற அந்த நடக்கை என்கின்றது நம்மளுடைய உடலின் ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளேயும் நம்மளுடைய நடக்கையில் நம்ம வந்துட்டு எப்போ செயல்முறையில கொண்டு வர்றதுக்கு நம்ம பயிற்சி செய்யறோமோ அதுக்கடுத்து இந்த உலகம் என்கின்றது இது ஒரு போராட்டமாகவே நம்மளுக்கு இருக்காது. இதுக்குண்டான எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன். பொறுமை, பேசுகிறதுல நிதானமாகும், கேட்கறதுல கவனமாகும், அதுக்கடுத்து பேசும்பொழுது இனிமையாக அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கா. இப்படி சின்ன சின்ன விஷயங்களா எழுதப்பட்டிருக்கு. கோவப்படாத, கேள்வியே ஒருவன் பதில் சொல்லுகிறதுக்கு முன்பதாக நீ வந்துட்டு பேசுகிறது மூர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நீதிமொழிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இதெல்லாம் தவறா நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு முந்திரி கொட்டை போல முந்திரிச்சு நான் எல்லாருக்கு முன்னாடி பேசிடுவேன், தெரியாது, அதுக்கு அடுத்துதான் தெரிய வரும் இப்படி பேசிட்டு தெரியாம பேசிட்டு அப்படின்னு சொல்லி வசனம் தெரியுது. தெரிஞ்சதுக்கு அடுத்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா, பேச விட்டு அதுக்கு அடுத்து ஓஹோ இது இந்த காரியங்களா அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு வசனத்தின் அடிப்படையில கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இப்படி நான் நடந்து கொள்ள எப்ப ஆயத்தப்படுவனோ அதுக்கடுத்து இந்த உலகத்துக்குள்ள நம்ம எப்படி இந்த பாவத்துக்குரிய ஒரு சாதனமாக நம்மளுடைய உடலை இந்த அநீதிக்கு பயன்படுத்துகின்றவர்களாக இருந்தோமோ அது போல செயல்படுகின்ற மனுஷர்கள் நம்மளை சுத்தியும் இருப்பாங்க. அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த பாவ இச்சையினால் உண்டாகுற அந்த ஒரு சந்தோஷமான விஷயங்களை உங்களுக்குள்ள ஒரு விருப்பமாகவே வராது. ஏன்னா நீங்களே ஒரு பூர்ண புருஷனாக இருக்கிறதுனால இது எந்த காரியங்களும் தீட்டுப்படுத்தாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும், இந்த உலகம் சேஞ்ச் ஆகுங்களா? நமக்காக சேஞ்ச் ஆக வேண்டியது இந்த உலகம் கிடையாது. உலகம் இப்படிதான் இருக்க போகுது. ஆண்டவர் வர்ற வரைக்குமே எந்த மனுஷன் சிஎம்மா வந்தாலும், எந்த மனுஷன் வந்துட்டு பிரதமராக வந்தாலும், யாரே வந்துட்டு இந்த உலகத்தை இவர் வந்தா கண்டிப்பா எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது போல கண்டிப்பா இந்த உலகம் யார் வந்தாலும் மாற போறது கிடையாது. இது இப்படியாதான் இருக்கும். இதுக்கு எந்த விதமான சொல்யூஷன் கிடையாது. ஒரே சொல்யூஷன், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய வருகையில மட்டும்தான். அப்படின்னா சேஞ்ச் அப்படின்றது எங்க ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லி உண்டாகும். இதுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பாவத்தை செய்ய மாட்டேனே, நான் இப்படி வந்துட்டு ஒரு கீழ்ப்படியமைக்குள்ள போக மாட்டேனே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் ஆக வேண்டியதே நான் தான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஒத்துக்கணும். அதுக்கடுத்து நிச்சயமா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாவத்தின் செயல்கள் மேல நம்ம வந்துட்டு வெற்றி பெறுகின்றவர்களாக இருப்போம். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். 2 தெசலோனியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியா இருக்கிறது. ஆமென். ஆமென். என்னங்களா? எது அத்தாட்சியா இருக்கிறது? தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் என்கிறதுக்கு உங்களுடைய பொறுமை இருக்கு இல்லைங்களா? பொறுமை அப்படின்றது எப்படிப்பட்ட பொறுமை? ஒரு இடத்துக்கு போறீங்க வேலைக்கு, அதிகமா சம்பளம் தராங்க அப்படின்றது போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா
அந்த கம்பெனில உங்களுக்கு சில இடத்துல பொய் சொல்லணும் அப்படின்ற சில சூழ்நிலைகள் கட்டாயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வைத்துக்கோங்க. ஆனா அதன் மூலியமா நீங்க உங்க சொந்த பந்தத்தின் மத்தியில ஆகட்டும், ஜனங்க மத்தியில வந்து ரொம்ப ஆடம்பரமா அவங்களுடைய கௌரவத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கிறதுக்கு அந்த ஒரு பேமெண்ட் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தக்கூடியதா இருந்தாலும், நீங்க வந்துட்டு தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுது, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்ப்பா, பரவாயில்ல, நான் வந்துட்டு ஒரு சிம்பிளான வேலையை செஞ்சாலும் சுத்தத்தோடு நான் இன்னைக்கு ஜபிக்கும் போது என் அப்பாவை பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவர்கிட்ட நான் பேசணும், நான் அவர்கிட்ட அவரை முகத்தையும் பார்க்காத அளவுக்கு பாவத்தின் செயல்படுறதுக்கு இந்த வேலையே காரணமா இருந்துச்சுன்னா அந்த வேலையை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வேணா கஞ்சி குடிப்பேன் அப்படின்றது போலியான தீர்மானத்தை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட உன்னுடைய நீடிய பொறுமை இருக்கிறது மனம் சோர்ந்து போகாமல் ஒரு நிச்சயமாக அவர் வரும் பொழுது அதுக்குண்டான பலன் இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆண்டவர் சொன்னதுபடி செஞ்சிருவாங்க. செஞ்சதுக்கு அடுத்து, ஆண்டவர் உங்களுக்காக நான் இது செஞ்சுட்டேனே ஆண்டவர், பாருங்க நீங்க பார்க்காம இருக்கிறீங்க அப்படின்றது போலியும், இதோ இது ஆனதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய வேலையை கொடுத்திருப்பீங்க, இல்ல இது பண்ணிருப்பீங்க அப்படின்றது போல எக்ஸ்பெக்டேஷனை வேற விதமா எடுத்துப்பாங்க. இல்ல என்ன உடபிடும் பொழுது நான் ஒரு தங்கத்து போல நான் ஜொலிக்கின்றவனாக இருக்கணும் எல்லா நேரத்திலையும். நீங்க நினைச்சு பார்த்துக்கோங்களேன், ஆபிரகாமை ஏசப்பா கூப்பிடும் போது 75 வயது, அவருக்கு ஏசப்பா என்னன்னு சொல்லி வாக்குத்தத்தம் செய்தாரு, உன்னோட சந்ததிய நான் வந்துட்டு இந்த வானத்தின் நட்சத்திர அளவுக்கு நான் வந்துட்டு உயர்த்துவேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சந்ததிய உனக்கு உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்களா. அந்த வாக்கு தத்துவம் அவருடைய வாழ்க்கையில பழிச்சது எப்போ? 25 ஆண்டுகளுக்கு அடுத்து. 25 ஆண்டுகளுக்கு அடுத்து அது வந்துட்டு நடக்கிற வரைக்குமே அவர் எப்படி இருந்தாரு? பொறுமையா இருந்தாரு. அந்த பொறுமைய அவர்களுடைய சந்ததிகளுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. ஏன் ஒரு காலகட்டத்துல ஏசப்பா அதே மகனை கொண்டு வந்து எனக்காக நீ வந்துட்டு தகன பலியா பலி எடுப்பா அப்படின்னும் போது கூட, நான் என் கர்ப்பம் செத்தது போல இருக்கும் பொழுதும், என் மனைவியோட கர்ப்பம் செத்ததாக, என்னுடைய சரீரம் செத்த ஒரு நிலைமையில நான் அவ்வளவு வயது உள்ள ஒரு மனுஷனாக இருக்கும் பொழுது இதுக்குள்ள ஜீவனை உண்டு பண்ணவர் தான் அவர். ஒன்றும் இல்லாததை இருக்கும்படி அழைக்கின்ற தேவனா அவர். ஒருவேளை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் என் பிள்ளைய சமர்ப்பித்தாலும் மீண்டும் அவனை உயிரோட கூட நான் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அருள் செய்வார் அப்படின்றத ரொம்ப கான்பிடென்டா, அவர் யார் அப்படின்றத புரிஞ்சிருந்தா அந்த பொறுமை நம்மளுக்குள்ள இருக்கும். எப்ப அவர் வந்துட்டு அதெல்லாம் அந்த காலம்ப்பா, அவரெல்லாம் இப்போ இல்லப்பா, அது போல நடக்காதுப்பா, நம்ம தான் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணணுமா இருக்கும்ப்பா அப்படின்றது போல எப்ப மனம் சோர்ந்து போயிடுவோமோ அப்பதான் வார்த்தை மாறிடும், பிஹேவியர் மாறிடும், கம்ப்ளீட்டாவே சோர்ந்துருவாங்க. அது போல ஒருவேளை நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்ப வேண்டும். நம்ம எது செஞ்சாலும் நிச்சயமாக நம்ம வந்துட்டு நம்ம செஞ்ச ஒவ்வொரு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு சாட்சி கொடுத்த ஒரு சாட்சி கூட நிச்சயமா வீண் போவாது. எதுவுமே வீண் கிடையாது. ஒருவேளை இது வீண் பாரு, எனக்கே வயசாயிடுச்சு பாரு, எவ்வளவு ஜபம், எவ்வளவு கண்ணீர், இதெல்லாமே வேஸ்ட் ஆச்சு பாரு அப்படின்றது போல ஒரு விஷயத்தையும் கிடைக்காது. எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நம்மளுடைய கண்ணீரை வந்துட்டு ஆண்டவர் துருத்தில எடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுடைய ஜபம் தூபத்தை போல அவருடைய சமூகத்தை எட்டி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஆனா பிசாசு நம்ம மனம் சோர்ந்து போகும்படியாக நம்ம எடுத்துக்கொண்ட டிசைடும், உன்னோடைய பார்த்தியா நீ நன்மை செய்த எல்லாவற்றிற்கும் தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அந்த நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களே தவறே என்கின்றதை போல நம்மளுடைய உள்ளத்தை நீ உலகத்தின் மனுஷனை போலவே மாறிவிடு என்கின்றதை போல மாம்சத்தின் சிந்தனைகளோட கூட நம்மளோட பேசுறதுக்கு நம்ம பெலனிவீன அடியும் பொழுது அவன் செயல்படுவான். ஆனா அப்படிப்பட்ட தாட்ஸ நம்ம பரிசுத்த ஆவியின் பலத்தோட கூட மேற்கொள்ளணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னது, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையும் மனம் சோர்ந்து போகாமல் நீங்க ஜபிங்கப்பா. 1 மணி நேரமானாலும் நீங்க என்னுடைய சமூகத்துல காத்திருங்க. நீங்க காத்திருக்கும் பொழுது விழிப்படிவீங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 4வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். தேவ ஆவியினால நமக்குள்ள
ஒரு அன்பு என்கிறது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அன்பு நம்ம எழுந்து போய் மீண்டும் கோபக்காரர்களாக மீண்டும் இந்த உலகத்துக்குரிய ஒரு மனுஷர்களை போல மாறுகின்றதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உங்களை மாற்றாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால உங்களுக்குள்ள அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கு, உண்மைதான். ஆனா நம்மளுடைய அந்த நம்பிக்கை எது? நிச்சயமா ஆண்டவர் இருக்கிறது உண்மை, அவர் என்னுடைய உடலுக்குள்ள வாசம் செய்து கொண்டிருக்கிறது உண்மை, அவர் எனக்காக மரிச்சது உண்மை, அவர் எனக்காக உயிர் தெழுந்தது உண்மை, எனக்குள்ள இருந்த அநேக பாவத்தின் செயல்கள் கட்டுகள் இருந்து அவர் எனக்கு விடுதலை கொடுத்தது உண்மை. இன்னைக்கு ஒருவேளை அவருடைய நாமத்தின் நிமித்தமாக சில உபதிரவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த உபதிரவத்தினால நான் சோர்ந்து போகிறது கிடையாது. அதனாலதான் உபதிரவம் நம்மளுக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணுமா? பொறுமையை உண்டு பண்ணும் இல்லைங்களா? அதனால அந்த உபதிரவம் அப்படின்றது ஒருவேளை நம்மளுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த உபதிரவத்தை ஒரு வாட்டி நம்ம மேற்கொண்டதுக்கு அடுத்து அது அடுத்த வாட்டி ஃபேஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு உபதிரவமாக தோன்றாது இல்லைங்களா? அந்த நேரத்துல ஏசப்பா என்னை எப்படி மீட்டர் எடுத்தாரோ அதன்படியாகவே இன்றும் என்னை மீட்டர் எடுப்பார் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸே வந்துடும் இல்லைங்களா? கர்த்தர் கிருபை பொருந்தினவர் என்கிறத நீங்க எப்படி வந்துட்டு பரிசோதித்து அறியணுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்க அவரை வந்துட்டு ஒரு வாட்டி அந்த வார்த்தையின்படி நடந்து பாருங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கு அடுத்து தான் தெரிய வரும். அவருக்கு சாட்சி கொடுத்ததுக்கு அடுத்து அவர் வெட்டு வேலைகளை அவர் எப்பவும் கூட தான் இருக்கிறாரு. ஆனா உன்னை அந்த சந்தர்ப்பம் அவரை விட்டு விலகி போகிற அளவுக்கு அவருடைய வசனத்தை மறுதளிக்கும்படியா மாம்சத்துக்குரிய அநேக ஆலோசனை மூலியமாக பிசாசு பேசுவான். அந்த ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது அவரை விட்டு விலகிடுவோம். ஆனா அந்த இடத்துல ஒரு பெரிய இழப்போ நஷ்டமோ உண்டாகும் என்று அறிந்திருந்தும் அந்த நஷ்டம் பெரிய லாபமாக இருந்தாலும் அதை குப்பை என்று எண்ணுகிறேன் என்கிற அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் அதே ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க எடுக்கும் போது எப்படியாக அந்த ஜீவ கிரீடத்தை நானும் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கான்பிடன்ஸ் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரோ அதே கான்பிடன்ஸ் நம்மளுக்குள்ளேயும் வரும் இல்லைங்களா? அதே பரிசுத்த ஆவியானவர் அன்னைக்கு பேதுருக்குள்ள இருந்தவர் தான் இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க. அன்னைக்கு பழைய தீர்க்கதரிசிக்குள்ள இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. பொறுமையா நம்மளை வந்துட்டு தாங்கி கொண்டு ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க, ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். என்னங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே எப்படி இருக்கணுங்களா? பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படியே பொறுமையா இருந்துட்டு அந்த உபத்திரம் வர்ற நேரத்துல மனம் சோர்ந்து போயிட்டதுக்கு அடுத்து என்ன ஜபிக்க முடியாதுன்னு சொல்லி தெரியும். மனம் சோர்ந்துடுச்சுன்னா அதுக்கு அடுத்து போய் ஜபிக்க முடியுங்களா? கண்டிப்பா ஜபிக்க முடியாது. ஒண்ணு வேணாம், நார்மலா ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஒரு சகோதரர்னு வச்சுக்கல, ஒரு சகோதரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க. ஃபங்க்ஷன் போன உடனே ஏதோ ஒரு புறஜாதியா இருக்கின்ற ஒரு சகோதரியோ சந்திப்பாங்க. சந்திச்ச உடனே அந்த ஒரு புறஜாதியா இருக்கிற அந்த சகோதரி சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தெல்லாம் நான் சம்பாதிச்சேன், இவ்வளவு பெரிய மனுஷனா நான் மாறிட்டேன், இப்படி எல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு சந்தோஷமா இருந்த அந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துல அப்படியே வருத்தப்பட்டு போயிடுவாங்க. ஐயோ என்னப்பா இது, நான் ஆண்டவரை விசுவாசிது, நான் இப்படி இருக்கேன் பாரு, இவங்கெல்லாம் ஆண்டவரையே அறியாதவங்க, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது போல அப்படியே இவருக்குள்ள என்ன ஆயிரும், ஒரு சோகம் உண்டாயிரும். அதனாலதான் மாம்சீக லௌகீக துக்கம் மரணத்தை பெருப்பிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். ஏன் எனக்குள்ள இப்படி எல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டுக்கணும் இல்லைங்களா? ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரும்போது நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பாவே யாருன்னா அவர்கிட்ட கேட்கும் போது சொன்ன அந்த ஆன்சரை பாருங்களேன், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி அவர் பெருமையா சொல்லுவார். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வருத்தத்தோடு சொல்லவே இல்லை இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் போது அவர் வந்துட்டு கான்பிடன்ஸா உறுதியா, அப்படின்னா இந்த உலகத்தின் எந்த காரியமும் அவருக்குள்ள ஒரு ஆசையாவோ இல்லைன்னா அவருடைய பிதா என்கின்ற அந்த தெய்வ தன்மையை மறுதளிக்கின்ற அந்த எந்த ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவரை மாற்றவே இல்லையா? மாற்றவில்லை. ஏனென்றால் அவரு உறுதியா இருந்தார், தான் எதுக்காக வந்திருக்கேன், நான் திருப்பி எங்க போக போறேன், என்னெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் ஆடம்பரம், இதெல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது ஒரு காற்றை பின்பற்றி போகிறதை போல பிரசங்கி எழுதுகிறார். இது காற்றை பின்பற்றுகிறதை போல மாயை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு இல்லைங்களா? அவரே நம்மளுக்கு ஒரு பெரிய டிக்ஷனரி, இந்த உலகத்தை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்கிற மனுஷர்களுக்கு ஒரு பெரிய டிக்ஷனரி எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரசங்கி புத்தகம் தான் இல்லைங்களா? ஏன்னா என் கண் கண்டது எல்லாவற்றையும் நான் சம்பாதித்து கொண்டேன், ஆனா
எல்லாத்தையும் சம்பாதிச்சேன், எல்லாத்தையும் கட்டினேன், எல்லாத்தையும் வாங்கினேன். ஆனா அது எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. அது எல்லாமே என் வாழ்க்கையில நான் எவ்வளவு வருஷத்தை இதுக்கு வீணா கழிச்சேன், இது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பயனெல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா எது நம்மளுக்கு வந்துட்டு லாபமாக இருக்கு? என் கிறிஸ்து இயேசுவை அறிவது மட்டும்தான் எனக்கு சிரேஷ்ட பாக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தீர்மானம் இருக்கே அது கரெக்ட் தான் அப்படின்றது எல்லா நேரத்திலையும். ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு ஒரு உபதிரவம் நடக்குதா, அந்த உபதிரவத்தின் நேரத்திலயும் ஏசப்பா என் மத்தியில இருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கண்டித்து உணர்த்த வராரு, ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஏதோ ஒரு காரணம் இல்லாம இந்த சகோதரனை எனக்கு பேசும்படியா ஏசப்பா வந்துட்டு என்னை இங்க கொண்டு வரல, இந்த கம்பெனில என்னை வைக்கல, இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வரல, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது போல கான்பிடென்ஸா நம்ம வந்துட்டு ஆண்டவரை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம சோர்ந்து போயிட மாட்டோம். ஆமா, ஒருவேளை ஆண்டவர் இப்படி என்னை கொண்டு வரலன்னா நான் மனமேட்டுமையா இருந்தா அந்த பழைய மனுஷியாகவே இருந்திருப்பேன், பழைய மனுஷனாகவே இருந்திருப்பேன். பாத்தியா, இந்த இடங்கள்ல எனக்குள்ள இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த சந்தர்ப்பங்கள்ல தான் வெளிப்படுப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் நான் இதை மாத்திக்கொள்ள முடிஞ்சிச்சு என்னால. ஆண்டவர் இது தவறு அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. இப்போ என்னால சொல்ல முடியுது, நிச்சயமா எனக்கு மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் வந்துருச்சு. நிச்சயமா எனக்குள்ள கோவப்படாம அது பொறுமையா தாங்கக்கூடிய அந்த பொறுமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் என் தவறுன்னு ஒத்துக்கவே மாட்டேன், சாதிப்பேன், இல்ல அது நீங்க தான் பண்ணது அப்படின்னு சொல்லி. இப்ப நான் வந்துட்டு இல்ல அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி மனத்தாழ்மையை ஒத்துக்கிற அந்த மனத்தாழ்மை வந்துடுச்சு. அப்படின்றது ஒவ்வொரு விஷயங்கள் மூலியமா உங்களுக்குள்ளேயே தெரியாம உள்ள இருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சாயலாகவே மாறிக்கொண்டே வருவீங்க. அதனால மனம் சோர்ந்து போகாம உபத்திரவத்துல பொறுமையா இருந்து ஜபத்துல விழுத்துருங்க. ஜபத்தை எப்ப விழ வச்சிருவோமோ அதுக்கடுத்து பிசாசுக்கு இடம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால பிசாசு மனம் சோர்ந்து போகிறதுக்கு உண்டான எந்தெந்த காரியங்களை பண்ணலாமோ இது எல்லாத்தையும் பண்ணுவான். நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷர்கள் இருக்கிறாங்களே தேவனை அறியாதவங்க, அவங்க தான் அவனோட கருவி. இந்த உலகத்துல இருக்கிற கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனால உண்டாகாம பிசாசுனால உண்டாகப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராமு, பேஸ்புக்கு, யூடியூப், இன்னும் என்னென்னமோ சோசியல் மீடியாஸுங்க வச்சுக்கோங்க. இதுல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டு இது பண்ணிட்டு இந்த காரியங்கள் எல்லாத்தையும் இதோ நீங்களும் சந்தோஷம் வேண்டும்னா இப்படியாகத்தான் இருக்கலாம் என்கிறதை போல பிசாசு கண் மறைவுல நம்மளை கண்ணை கட்டி விட்டு நம்மளுக்கு இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு என்கிறதை போல அவனுடைய கருத்தை நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசையை போல எழுப்பி இதெல்லாமே நார்மல் தானே அப்படின்றது போல. பொதுவா பாருங்களேன், இப்போ ஆண் பெண் இவங்க இருவரையும் யார் வந்துட்டு அதிகமாக குடிக்கிறாங்க? இப்ப மதுபானத்தை குடிக்கிறவர்களாக யாரு இருக்காங்க? ஒரு ஆணாக இருக்கிறவங்க தான். நிறைய பேர் மென்ஸ் தான் குடி ஒரு கட்டுல இருக்கிறாங்க. ஏன் ஒரு ஆணாவே இருந்தா நான் ஆதிக்கத்தை செய்கிறவன், நான் ஆண்னா குடிக்கணும், இப்படி இருக்கணும், இது எல்லாமே தான், இது எதுவுமே தவறு கிடையாது அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கிற ஒரு நல்ல கருத்து என்கிறதை போல இருக்கிற விஷயங்கள். ஆமா தானே, இது நார்மல், இது ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் உபதேசிக்குது நம்மளுக்கு, இல்லைங்களா? இப்படியா தான் அநேக விஷயங்களை இந்த சோசியல் மீடியா இருக்கட்டும், கர்த்தரை அறியாத பிள்ளைகள் மூலியமாக இருக்கட்டும், நம்மளுக்குள்ள ஒரு உபதேசத்து போல நம்மளுக்குள்ள ஒரு ஆசையை எழும்ப செய்வோம் பிசாசு. ஆனா அந்த ஆசையை என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்த ஆவியின் பலத்தோட கூட நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா முதலாவதாக ஜபத்துல விழித்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 9வது வசனம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். ஆமீன். யோவான் எடுத்துக்கங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் வந்துட்டு அவர் பொருந்து வளர்ந்த இடம் வேற. ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு அடுத்து அவருடைய விருப்பம், அந்த மாம்ச அன்பு, இது எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவர் எங்க என்னை அழைத்து கொண்டு போகிறாரோ அந்த இடத்துக்கு போறேன். அதுதான் ஏசப்பா சொன்னார் இல்லைங்களா? காற்றானது ஒரு திசையில இருந்து தோன்றி மறு திசைக்கு போகும், ஆனா அத சத்தத்தை கேட்போம். அது எங்கிருந்து தோன்றுச்சு, எங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது இல்லையா? அது போலதான் நாமளும் கூட ஆவியானவர்னால நடத்தப்படுகிற ஒவ்வொருத்தருமே அவர் எந்த இடத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறாரோ அவருடைய அழைப்புக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஆனா அவருடைய தீர்மானம் சரியானது தான். நம்மை அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற அந்த இடம், வந்திருக்கிற இடம் அது கரெக்ட் தான் அப்படின்றத
பத்மோஸ் தீவுல இருக்கிற யோவான் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுதும் அவர் சொல்லுகிறார் கான்பிடன்ஸா, இதுக்குண்டான எல்லா பலனும் ஆண்டவர் வரும்போது நம்ம பெற்றுக்கொள்வோம். உங்களோட கூட கிறிஸ்துவின் அந்த பொறுமைக்கும் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக உண்டாகிற அந்த எல்லா விதமான அந்த துன்பத்துக்கும் நான் உங்களோட கூட உடன் பங்காளி அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கும் கூட இது இருக்கும் அப்படின்றத சொல்றாரு இல்லைங்களா? ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில நடக்கும்போது இந்த உலகத்தின் ஜனங்கள்னால நம்ம பகைப்படுவோம். நம்மளை பாக்குறவங்க பைத்தியக்காரர்களை போல பார்க்கலாம். பட் அவங்க அப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்மள அவர்களுடைய கண்கள் பார்வையில தெளிவுள்ளவர்களை போல இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய தெளிவு வேற உபதேசம். அந்த காரியத்தின்படி நம்மளை மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்களாக இருந்தா நம்மளுடைய விசுவாசமே வேறையாயிரும் இல்லைங்களா? அதனால இந்த உலகம் நம்மளை தீட்டுப்படுத்தாதபடிக்கு நம்மள பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஆமென். ஆமென். பாருங்களேன், யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காமலையும் அதை அன்பு கூறாமலையும் இருப்பாங்களோ, எப்போ ஆண்டவருடைய வசனத்தின் மேல அன்பு வராம இருக்கும், உலகத்தின் மேல் பற்றுதல் வரும்போது நிச்சயமா ஆண்டவருடைய வசனத்தின் மேல அன்பு போயிரும் இல்லைங்களா? அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய்யை விசுவாசிக்கத்தக்க, இன்னைக்கு நான் பாவத்துல இருக்க போறேன், இல்ல 10 வருஷம் கழிச்சு நான் மனம் திரும்ப போறேன், இல்ல எனக்கு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நான் ஆண்டவர் பக்கம் வந்துடுறேன் அப்படின்றது போல நிறைய விஷயங்களை சில பேர் பாவத்தை செய்யறதுக்கே இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க உள்ளத்திலேயே பேசிட்டு இப்படின்னு இருப்பாங்க சரிங்களா? ஆனா ஃபைனலா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் யாரெல்லாம் அநீதியில பிரியப்படுகின்றவர்களாக இருப்பாங்களோ அவங்களுக்குள்ள கொடிய வஞ்சிக்கின்ற ஒரு ஆவி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தையே கேட்காத அளவுக்கு, சத்தியத்தை கேட்டா அது பாரமா இருக்கிற அளவுக்கு உலகத்தின் மேல உண்டாகிற அந்த சிற்றின்ப மாய இச்சையினால அவங்க கர்த்தர் பக்கம் திரும்பாதபடிக்கு தன்னுடைய தீர்மானம் சரிதான் அப்படின்னு உலகத்தையே நேசிக்கும்படியா ஒரு கொடிய வஞ்சகத்தின் ஆவிய அவர்களுக்குள்ள அனுப்பிடுவாரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்மளுக்குள்ள கூட ஆண்டவர் கொடிய வஞ்சகத்தின் ஆவிய அனுப்பி வைக்கிறதுக்கு நம்மளுடைய கீழ்ப்படியாமைகள் அதுக்கு ஒப்பா இருக்கா அப்படின்னு நினைச்சு பாத்துக்கோங்க. ஒருவேளை அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாவத்தின் செயல்ல இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு கீழ்ப்படியாமையின் செயல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, இல்ல நாளைக்கு என்ன மாத்திக்கலாம், இன்னைக்கு என்ன மாத்திக்கலாம், இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கே கம்ப்ளீட்டாவே ஆண்டவருக்கு நம்மள கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, மன வருந்தி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா நிச்சயமா அவர் மன்னிப்பாரு. நிச்சயமா அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பங்கு பெறும்படியா அவருடைய வலது பாசுவத்துல நிக்கிற அந்த தகுதியை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்துருவாரு. பொறுமையை எக்காரணத்தை கொண்டும் நம்ம எழுந்திடக்கூடாது. பொறுமை அப்படின்றது ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கும். நிச்சயமா அவர் வரத்தான் போறாரு, நிச்சயமா அவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்றது தான் அந்த பொறுமைக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அதனாலதான் அதுதான் நம்மளுக்கு அத்தாட்சியா இருக்கு அப்படின்னு வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த பொறுமைய நம்ம ஒரு காலமும் எழுந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. பிரதர் சிஸ்டர்ஸ், ஃபைனல் ஒரு பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இந்த இரவு நேரத்தில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ராஜா அப்பா, உம்முடைய வருகையில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நிக்காதபடிக்கு அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த தகுதியை எழுந்து போகிறதுக்கு அப்பா, இந்த உலகத்தில் உண்டாகிற பாவ ஆசை இச்சைகளாக இருக்கட்டும் அப்பா, இந்த உலகத்துல அப்பா உம் நாமத்தின் நிமித்தமாக உண்டாகின்ற எந்த ஒரு உபதிரவங்களாக இருக்கட்டும், என் ஆண்டவராகிய கர்த்தரே, உம்முடைய வசனத்தை கைகொண்டு இருக்கின்ற நாங்கள் உம்முடைய வசனத்தை மறுதளிக்கும்படியாக அப்பா உண்டாகின்ற அப்பா பரிசோதனை என்கின்ற பரீட்சைகளாகட்டும் அப்பா, ஏதொன்றும் ராஜா நாங்கள் அப்பா உண்மையில் வைத்திருக்கின்ற அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கின்ற அந்த ஒரு பொறுமையில ராஜா நாங்க பங்கு பெறாதபடிக்கு, பொறுமையை எழுந்து போகும்படியாக அப்பா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்தவர்களாக அப்பா இதோ ராஜா நாங்க இருதயத்தில் சோர்ந்து போனவர்களாக, விழுந்து போகும்படியாக அப்பா, மறுதளிக்கின்றவர்களாக அப்பா எங்களை ராஜா அப்பா கட்டாயப்படுத்துகின்ற எல்லா விதமான மாம்சத்தின் துச்செயலின் செயல்படுகின்ற எல்லா அசுத்தாவி அந்தகார இருளின் செயல்களை இயேசு நாமத்துல கட்டுகிறோம் தகப்பனே. என் ஆண்டவராகிய கர்த்தரே, உம்முடைய வருகை மிகவும் சமீபத்தில் இருக்கின்றது ராஜா அப்பா. இந்த உலகத்தின்
தோற்றம் ராஜா அப்பா அழிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரே அப்பா, நீர் உம்முடைய வருகையில் ராஜா உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ராஜா அப்பா அந்த ஒரு உபதிரவத்தின் நாட்களில் ராஜா பிள்ளைகளாகிய எங்களை ராஜா அப்பா நீர் அப்பா உம்முடைய வசனங்களை நீடிய பொறுமையோடு கூட கர்த்தாவே கேட்டு கைகொண்டு நடந்த பிள்ளைகளை ராஜா அந்த எல்லா உபதிரவத்திலிருந்து நீர் மீட்பேன் என்று சொல்லி சொன்னதன்படியாக நீர் மீட்டி அப்பா எங்களை ரட்சித்து அப்பா உம்மோடிய ராஜா அப்பா செற்றின் மறைவில் மறைத்து கொண்டே நீர் எங்களை வழி நடத்துவீராக ராஜா. நீர் வழி நடத்துவீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். நாளைக்கு நடக்க இருக்கிற ராஜா அப்பா சனிக்கிழமையும் அப்பா ஞாயிற்றுக்கிழமையும் நடக்க இருக்கிற அந்த மீட்டிங்ல ராஜா உம்மோடிய கரம் பிள்ளைகளாகி எங்களோட இருக்கட்டும் ராஜா. அதுக்கு வேண்டிய ஒவ்வொரு கருவிகளை அப்பா இயேசு நாமத்துல நாங்க ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு தேவைகளும் இயேசு நாமத்துல சந்திக்கப்படட்டும் ராஜா. என் ஆண்டவராகிய கர்த்தரை யாரெல்லாம் எந்தெந்த பட்டணங்கள்ல இருந்தெல்லாம் நாங்க அங்கிருந்து அப்பா ஒவ்வொரு பட்டணங்களும் பொறுப்பட்டு அந்த இடத்துக்கு வருகிறோமோ அப்பா உம்முடைய கரம் ராஜா எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை கர்த்தாவே அப்பா வழி நடத்தி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ராஜா எங்க ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை மூடி திருக்கரங்கள் ஒப்பு தரும் ராஜா. அப்பா நீங்க தான் ராஜா நாங்க வரும்போது போகும்போது அப்பா இதோ ராஜா எப்படி நாங்க அப்பா ஞானமா நடந்து கொள்ளணும் என்கிறத அப்பா அந்த ஞானத்தை எங்களுக்குள்ள தாங்க ஏசப்பா. அப்பா உம்மோடைய ஞானத்தினால ராஜா எங்களை வழி நடத்துங்க ஏசப்பா என்று சொல்லி வேண்டிக் கொண்டு உம்மோடி திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தரோட ஜீவ ஆத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்துல இந்த ஜெபத்தை எடுக்கின்ற என் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.